ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் போன்ற போர்ஸ் நெக்ஸ்ட்டு நைட்டு உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்னென்ன ஓடிட்டு இருந்துச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகுறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட போர்ஸல் ரீடிங் வேணும், போர்ஸில் ஹீலிங் வேணும், ஸோ மெடிடேஷனை கற்றுக்கணும், ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பாசிட்டிவாக பீஸாக வச்சுக்கணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபோர் ஆஃப் சோர்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த், lovers, three of swords, justice, star, eight of cups, queen of wands, five of swords, knight of wands, ten of pentacles, ace of pentacles. Okay, so bottom of the deck, Empress, participation, possibilities, rebel, illusion, slowing down, awareness, actionation, moment to moment. Okay, source, outsider, laziness, experiencing. Okay, science. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்னென்ன ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ ஜென்ரல் ரீடிங், இது பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது பர்சனல் ரீடிங்ஸ் கிடையாது, ஜென்ரல் ரீடிங் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கோ, ரெசனேட் ஆகுது, அதை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க, மதத்தை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ நெகட்டிவ் நம்ம லைஃப்பில் அக்செப்ட் பண்ண வேண்டியது கட்டாயம் கிடையாது. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா, கரண்ட் சிச்சுவேஷனில் வீடு பார்க்கணுங்க. நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு சைலன்ஸ் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்கிறீங்க. ஓகே. அப்படி சைலன்ட் ட்ரீட்மெண்ட் நீங்க குடுக்காட்டா, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நீங்க பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னன்னா, கரண்ட் சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல என்ன நடக்குது? உங்க லைஃப்ல இந்த ஒரு பர்சன் மறுபடியும் இந்த ஒரு பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்களா? இந்த ஒரு பர்சன் உங்க மைண்டுக்குள்ள உண்டா? ஆக்சுவலா அந்த ஒரு பர்சனுக்கு அத பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்ல. டோட்டலாக ஒரு சைலண்டாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. நீங்கள் வீடு பார்க்குறீங்க, நீங்கள் தான் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஆள் ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆளால் எத்தி பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, மேபி நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு பர்சனோட சைனில் அவங்க எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கலை, எந்த எஃபர்ட்டும் எடுக்கலை, அவுட்டோர் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கலை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு ஆளோட சைடில் ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. பட் ஆளால் எத்தி பிடிக்க பற்றிடல இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலி. இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா. ஸோ ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கூட்டு ஃபேமிலியாக இருக்கும். இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து வீட்டில் அந்த ஒரு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற ஒரு முடிவு எடுக்கிற வீட்டில் மூத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அது கேட்டு இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஓகே, ஸோ அதில் உள்ள ஒரு பர்சன் பல தடவை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம். தென் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்யூச்சரில் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எட்டணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலிங்க நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. இவருக்கு வேறு ஒன்றும் இல்லை. இவரை நினச்சா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போக முடியும், ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். பட் ஆளுக்கு லேசினஸ். ஓகே, ஆளுக்கு மடி காமிச்சிடும். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆளுக்கு மடி காமிச்சிடுண்டு. சில மனுஷங்க லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப லேசினஸ் காமிப்பாங்க. ஏன்னா ஆளுக்கு வந்து அது முடிவெடுத்தா என்ன ஆகும், என்னால் முடிவெடுக்க கழியாதோ. ஸோ அவளை ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, முடிவெடுத்தால் என்ன பிரச்சனை வரும், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி விடணும். ஆள் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கு இந்த டோட்லி மடி காமிச்சிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது யாருக்கு ரெசினேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஸோ ரெசினேட் ஆகணுங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நமக்கு இங்கே 2 of Cups வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு போஸ்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இஷ்டம் உண்டோ சேம் இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே இஷ்டம் உண்டு. ஓகே, மேபி இந்த போஸ்டர் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே அளவுக்கு ஈக்குவல் ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. கூட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கலாம். பட் சம்டைம் நீங்கள் 2 பேரும் சொல்லாமலே ஒரே ட்ரெஸ் நீங்கள் போட்டு வந்திருக்கலாம். உங்களோட திங்கிங் ப்ராசஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஒரு போஸ்டருக்கு பிடிக்குமா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸு, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் அப்போசிட் இருக்கிற போஸ்டருக்கு அது இஷ்டமாகும். ஏன்னா 2 பேரும் 2 of Cups சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர் ஆகும் நீங்கள் 2 பேரும். ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு பல தடவை உங்கள் மேலே இஷ்டம் இருந்தும் இந்த ஒரு சேம் இஷ்டம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ஃப்யூச்சர் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, இந்த ஒரு பர்சனோட கிட்ட என்ன நீங்கள் இம்பார்ட்டன்ட் எதிர்பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு, சேம் இந்த ஒரு பர்சனுக்கு அதே அளவுக்கு இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாம் உண்டு. பட் ஆள் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டிட்டு உண்டு, ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர். ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலினால இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் இட்டுட்டு இல்லை. ஓகே, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி 20 months இருக்கலாம், 2 years இருக்கலாம், இல்லைங்க 3 months இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு. காரணம் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இல்லை அதனால். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு வந்து 8 months இருக்கலாம். ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. ஸோ அதனாலே ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் வந்து எட்டிருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பல தடவை இந்த ஒரு பர்சன்கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன், நாளைக்கு ஒர்க் பண்ணுறேன், அவனுக்காக நீ எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிற அந்த இல்லைங்க நீ போயிட்டே இரு. ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது லாஸ்ட்டு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கலாம். ஆனால் அந்த கான்ஃப்ளிக்டில் ஸ்டக் ஆகும். ஓகே, ஸோ அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த ஆள் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இப்போ நீங்கள் வச்சு செய்கிறீங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் இந்த ஆள் உங்களை வந்து பிளாக்ல போட்டு உண்டு, ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு, உங்களோட காலை இக்னோர் பண்ணி கணிச்சிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு டவுட்லி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு.
பட் இப்போ நீங்கள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு இவருக்கு நீங்கள் காட்டி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் மாறி ரிலேஷன்ஷிப் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில லெசன்ஸ் படிச்சுட்டு ஓகே, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் அவைக்கன் ஆகிட்டு பயங்கரமாக செல்ஃப் பண்ணுறீங்க, செல்ஃப் இண்டிபெண்டன்ட் நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமல் ஒன்று கிடையாது. இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு அன்கண்டிஷனல் ஸ்நேகம் உண்டு, அதே ஈக்குவல் ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. பட் என்ன ஆள் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மடி காமிச்சிட்டு உண்டு. என்னென்னா ஃபேமிலியில் தான் ஆக்ஷன் எடுக்கணும், முடிவு எடுக்கணும். இவர் ஸ்நேகம் இருந்து எல்லா ஸ்நேகத்தையும் இவர் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஒரு மேபி உண்மையான ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கு இவர். ஆக்சுவலி அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏஸ் இந்த ஒரு பர்சன் என்ன உண்மையாக ஸ்நேகிக்கிறாங்க, ஏஸ் இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு நான் ஸ்நேகிக்கிற அளவுக்கு இஷ்டம் உண்டு. பட் ஆள் உள்ளுக்குள்ளே ஸ்நேகம் இருக்கிறது ஒன்று, வெளியே அவுட்டில் காட்டிக்கிறது ஒன்று. ஏன்னா இவர் டோட்டலி இவரோட ஸ்நேகத்தை, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் இவர் சுத்தமாக ஹைட் பண்ணிட்டு உண்டு உங்ககிட்ட. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவைக்கன் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, என்ன சொல்கிறது, ப்ளஸ் சுச்சுவேஷன் நீங்கள் மேபி ஜீவிச்சிட்ருக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் ரெடியானு. ஓகே, லைஃப்பில் சந்தோஷம் வந்தாலும் சரி, அதே ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரெடி ஆகிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஹீல் ஆக்கிட்டு உண்டு, ஹீல் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வலியாக வலி, வேதனையாக வேதனை, சந்தோஷம். என் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு முன்னோட்டு போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மேபி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குறாங்களோ ஓகே, இந்த ஒரு பர்சனை விட்டுட்டு போகிறாங்களோ ஓகே, என்னால் எந்த சுச்சுவேஷனும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு. மூமெண்ட் டு மூமெண்ட். ஓகே, என்னால் எல்லா சுச்சுவேஷனும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு என் லைஃப் எப்படி இருக்குதோ அதை என்னால் அக்செப்ட் பண்ணி என்னால் வாழ முடியும். ஸோ அந்த வைப்ரேஷனில் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, மாறிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஓகே, இந்த ஒரு பர்சன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே ஓகே, எல்லாம் அக்செப்ட் பண்ணி நீங்கள் எல்லா சுச்சுவேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ண. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்னால் இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியலை, எனக்கு இந்த சுச்சுவேஷன் பயங்கர போர்டாக இருக்குது. நீங்கள் முன்னாடி நீங்கள் சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் வரும்போது நீங்கள் பயங்கரமாக டவுன் ஆகிற ஒரு கேரக்டர் ஆகலாம். பட் இப்போ நீங்கள் அப்படி கிடையாது, பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு உண்டு, பயங்கரமாக செல்ஃப் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களோட வேல்யூ வர்த்துன்னு நீங்கள் மனசிலாக்கிட்டு கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஃபீல் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஃபீலிங் பண்ணலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் எஸ்டர்டே நைட்டு ஒப்பாரி வச்சுட்டுண்டா, இன்னைக்கு தூங்காமல் இருந்துட்டுண்டா, இன்னைக்கு சாப்பிடாம இருந்துட்டு அப்படிலாம் கிடையாது. திங்க் பண்ணுறாங்க, ஓகே, ஃபீல் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் மூவ் ஆனது, இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அந்த ஆளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை, ஆளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, ஆளுக்கு ஒரு எமோஷனல், ஆளுக்கு ஒரு வலியில் ஒரு வேதனை இல்லை நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்கும் அந்த வலி உண்டு, வேதனை உண்டு, டவுன் ஆனு டோட்லி டவுன் ஆனு. இன்னொரு விஷயம், இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு இல்யூஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் நினைக்கிறாரு ஸோ எத்தனை நாள் நான் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை வச்சு எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், என்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னர் எப்படி தான் நான் இருக்கணும்னு எதிர்பார்த்துறோம். அது எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு அந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கிறேன். என் லைஃப்பில் எத்தனையோ ஒரு பர்சன் நான் கடந்து வந்திருக்கேன். பட் எனக்கு யார்கிட்டையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை கரெக்டாக என் லைஃப்பில் யூனிவர்ஸ் இப்போ தான் கொண்டு விட்டுருக்காங்க. பட் எனக்கு அந்த ஒரு பர்சன்கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு. பட் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு செக்யூரிட்டி கொடுக்காம, பல தடவை நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை வச்சு என் ஃபேமிலி காரணமாக வச்சு நான் எத்தனை நாள் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஒரு லேசினஸ் காட்டுண்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் ஆகி இருக்குது. நான் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எனக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க.
வச்சுருக்காங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் நான் தான். இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாமோ எஃபோர்ட் கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் நானும் கூட எஃபோர்ட் கொடுத்துருந்தேன். இந்த ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி ஒரு ஸ்மூத் கோயினாக போயிருக்க பார்த்து. பட் அந்த டைம் நான் எனக்கு ஃபேமிலியை காரணம் காட்டி இத்தனை நாள் நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம நான் வந்து ஒரு லேசினஸ் காட்டுண்டு. பட் இவர் அது இப்போ எனக்கு நான் ஏன் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் எனக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் நான் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகி எத்தனை நாள் என் லைஃப்பை நான் எப்படி ஸ்டக் ஆகி கொண்டு வைப்பேன். ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் என் லைஃப்பில் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் லீட் பண்ணாமல் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி அதிலேயே ஸ்டக் ஆகி என் லைஃப் எல்லாம் எனக்கு போகுதே. ஸோ அது அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட்டு திங்க் பண்ணிட்டு இவருக்கு இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு மேபி அது ஒரு ஆக்சுவலாக ஹைட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இப்போ இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இப்போ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆனிச்சு இவருக்கு பயங்கர வேதனை உண்டு. ஹார்ட்டில் ஒரு 3 வால் குத்தி இருக்கிற ஒரு பெயின் உண்டு இவருக்கு. ஓகே, ஆளுக்கு டோட்லி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். ஆள் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் டோட்லி ஸ்டக் டவுன் ஆனும். அவருக்கு ஒரு இல்லூஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு எல்லாருக்கும் ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் தான், அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் தான். பட் எனக்கு பிடிச்ச ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து சந்தோஷமாக வாழாமல் நான் என் ஃபேமிலி நினச்சி எனக்கு இப்போ நானும் லைஃப்பில் முன்னோட்டு போக மாட்டேங்கிறேன், அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே நான் வாழ விட மாட்டேங்கிறேன்னு என்ன தான் நான் பண்ணுறதுக்கு ஆல் டோட்லி ஒரு இல்லூஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது கரண்ட் சுச்சுவேஷனில். எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த. ஓகே, மேபி முன்னாடி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கும்போது இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டுல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல. பட் இப்போ இவருக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக வந்து மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் உங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் அப்லோட் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம். இல்லைங்க வந்து நீங்கள் பயங்கரமாக கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, கேரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நியூஸ் இந்த போஸ்டோட காது வந்து கேட்டுக்கலாம். பட் இவர் என்ன நினைக்கிறாங்க, ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டாரானு நினைக்கிறாங்க. எனக்கான ஒரு கரெக்டான பார்ட்னர், என்னோட ஆத்மாக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட், எனக்கு ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் யூனிவர்ஸ் கொடுத்துருண்டு. பட் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஆக்ஷன் நான் எடுத்துகிட்டு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன நினைக்காங்கன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தவங்க கூட ஒரு ஹோம் ஃபீல் ஆகும். விருப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போயிடுச்சுன்னா ஒரு அம்மா ஒரு குழந்தைய எத்தனை வாட்டி ஒரு சின்ன ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குழந்தைங்க ஏதாவது ஒரு தப்பு போகணும், அம்மா வந்து அடி கொடுப்பாங்க. அம்மா எத்தனை வாட்டி அடி கொடுத்தாலும் அந்த குழந்தை மறுபடியும் ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அவ்வளோ இல்லை. ஸோ அதே மாதிரி இவர் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இப்போ நின்னாலும் சரி, இவர் எங்கே நின்னாலும் சரி, பட் இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி ஃபீல் ஆகுது. ஸோ அதை அப்போ அதை ஒரு போர்ஷன் நினைக்கும் போது நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், நான் தான் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. எல்லாம் ஒன்றுமே தெரியாத ஒரு போஸ்ட்டுக்கு எல்லாமே நான் தான் காட்டி கொடுத்துட்டு. பட் இப்போ அந்த ஒரு போஸ்ட் இந்த வச்சு செய்கிறாங்க, அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ நான் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம், நான் இந்த மாதிரிலாம் நான் டீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒரு சாரி ஃபீல் பண்ணுறாங்க இந்த ஒரு போஸ்ட், நான் எதுக்கு இப்படி பண்ணேன் எனக்கு. ஸோ இப்படியெல்லாம் நான் பண்ணாமல் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படி திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணுறா, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஹாப்பி, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும்னு கிடையாது, நீங்கள் பயங்கரமாக ஹாப்பி, நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க, உங்களோட கேரியரில் பயங்கரமாக அச்சீவ் பண்ணுறீங்க, நிறைய ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்க. இவருக்கு தெரியுது நீங்கள் இப்போ வந்து முன்னாடி மாதிரி அவைலபிள் கிடையாது, இப்போ நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு டோட்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்காக நீங்கள் ஒரு சொட்டு கூட நீங்கள் ஃபீல் பண்ணதா இல்லை. ஆக்சுவலி நீங்களும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இந்த போஸ்ட்டுலாம் இஷ்டம் உண்டு. ஓகே, இஷ்டம் இல்லாமல் ஒன்று கிடையாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு ஸ்னேகம் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அன்கண்டிஷனல் ஸ்னேகம் உண்டு. ஆளுக்கு நீங்கள் இப்போது எமோஷனலி கனெக்டட் தான். பட் என்ன நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு இன்ட்யூஷன் உங்களுக்கு மேபி பயங்கரமாக கேட் பண்ணலாம். நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் கேட் பண்ணுங்க. எஸ் நீ இந்த பாத்தோடு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று விட்டு எங்கேயும் போகாது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் ஒன்றை வந்து சேரும். ஆனால் பட் நீ இந்த போஸ்ட்டுக்கு அவைலபிளாக நிற்காத, உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, உன்னோட வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, உன்னை ஹாப்பியாக வச்சுக்கோ, உன்னோட ஹை வைப்ரேஷனில் வைக்கும்போது உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வந்து கை கொடுக்கணும். உங்களுக்கு யாரோ உங்களோட சோல் மேபி கேட் பண்ணலாம், உங்கள் இன்ட்யூஷன் உங்களோட இன்னர் வாய்ஸ் உங்களுக்கு கேட் பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு அது ஒரு ஹோப் உண்டு, ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் உண்டு, யூனிவர்ஸ் மேலே ஒரு ஹோப் உண்டு. பட் ஆளே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பட் ஆளுக்கு ஒரே ஒரு டவுட்டு, இப்போவும் அவங்களோட மனசுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் இருக்காங்களா,
நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த மாதிரி ஆகிட்டோன்னு இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு என்ன டவுட்னா, இப்பவும் என்ன ஸ்நேகிக்கிறாங்களா, இப்பவும் அதே லவ் எம்மால் இருக்கா, அதே கேரிங் இருக்கா, ஆள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு. எனக்கு இந்த ஒரு போஸ்ட் இப்பவும் என்ன, ஏன்னா நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறீங்க. அப்போ ஆளுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ என்ன ஸ்நேகிக்கிறாங்களா, இப்போ என் மேலே அவங்களுக்கு லவ் இருக்கா, ஸ்டார்டிங்கில் கொடுத்த ஒரு கேரிங் இப்போவுமே எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, என் மேலே ஸ்நேகம் இருக்கா. ஆள் எனக்கு அதான் ஆளுக்கு அதை பற்றி ஒன்றும் எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீ இந்த ஒரு போஸ்ட் நினச்சாச்சுன்னா ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஓகே, என்ன சாரி, என்னை மன்னிச்சுட்டு நீ என்னை இப்போவுமே ஸ்நேகிற ஒரு வார்த்தை கேட்கலாம். பட் ஆளுக்கு ஈகோ என்னென்னா, இவர் நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சிட்டு. ஓகே, அப்போ ஆள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இவங்க டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு, டோட்லி சேஞ்ச், இவங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் நான் தான். ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, நீ லேசினஸ் கரெக்ட்னு நடந்தேன், இவங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு. அப்போ நான் போய் ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணி நீ இப்போவும் ஸ்நேகிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டு இல்லைன்னு சொன்னால் என்னன்னு அது தாங்க முடியாது. ஓகே, பயங்கரமாக ஆள் ஸ்நேகிக்கிறாங்க, பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க, உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட ஒருத்தன் எல்லாம் இவருக்கு മനസ്സിൽ ആയിട്ടുണ്ട്. ബട്ട് ആൾക്ക് ഒരു ഫിയർ ഉണ്ട്, എന്നെ പോയി റിജക്ട് എന്നെ സ്നേഹിക്കലன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா நான் என்ன செய்வேன். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும், ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எனக்கு ஒரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி டவுன் ஆகி நிற்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டாப் ஆகி நிற்கிறது, ஒரு சைலண்டாக இருக்கிறது, இது சுத்தமாக இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சுத்தம் கூட இஷ்டம் இல்லை. பட் இவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செலிப்ரேஷன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும், எல்லாம் இவருக்கும் ஃபீல் ஆகும். பட் ஆள் கடைசியாக உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. அந்த கான்ஃப்ளிக்டில் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவங்களுக்கும் ஏதோ பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டா ஆள் அதில் ஸ்டக் ஆகும். இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு ஹாப்பி வேணும், ஒரு செலிப்ரேஷன் வேணும்னு நினைக்கும் போது இவருக்கு அந்த ஒரு விஷயம் இவரோட மைண்டில் வரும்போது ஆள் டோட்லி இப்போ வேண்டாம் அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து மனசில் இருக்கணும். இவர் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் என்ன அளவுக்கு வலி வேதனை எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கல சொன்னேன்ல. இப்போ டோட்லி ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகிட்டு. ஸ்டார்டிங்கில் இவர் உங்களுக்கு ஒரு சும்மா பிளாக்ல போடுறது, சைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ஒரு பவுண்டரி செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இவர் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு இப்போ நீங்கள் டோட்லி நீங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு. ஸோ அப்போ இவர் அப்போ இப்போ இவருக்கு அது ஃபீல் ஆகுது. ஏஸ் அப்போ ஸ்டார்டிங்கில் நான் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த போஸ்ட் என்ன ஹர்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த போஸ்டில் எத்தனை நாள் என்னால் வலி அனுபவிச்சிருப்பாங்க, எத்தனை நாள் நிம்மதியாக உறங்கியிருக்க மாட்டாங்க, எவ்வளோ அழுது கெஞ்சினாங்க என்கிட்ட. இப்போ எனக்கு அது எனக்கு ஃபீல் ஆகுது. அப்போ அன்றைக்கி அந்த போஸ்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னால், அது இப்போ நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ இவர் இந்த வழி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு பண்ணுறனால இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இவர் முடிவு பண்ணிட்டு. மேபி இந்த போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு 3 monthsக்குள்ளேயோ 3 weeksக்குள்ளேயோ நீங்கள் ஒரு 3 daysக்குள்ளேயோ ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பயங்கரமாக நான் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, கரண்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இந்த ஒரு போஸ்ட் கமிட் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸோ ஆளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இந்த ஒரு போர்ஷனுக்கு இந்த ஒரு போர்ஷனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், இந்த ஒரு போர்ஷனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். இந்த ஒரு போர்ஷன் என்கிட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துட்டு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை மட்டும் தான் இந்த ஒரு போர்ஷன் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் என்கிட்ட பழகிட்டு உண்மையாக ஒரு ஸ்நேகத்தை மட்டும் தான் எனக்கு கொடுத்துட்டு. ஸோ அவங்களுக்கு நான் ஜஸ்டிஸ் கொடுக்காம நான் ஒரு நாள் கடத்திட்டு இருக்கிறது ரொம்பவே ராங். ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு உண்டு. பட் நமக்கு ஸ்லோயிங் டவுன் கார்டாக வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் கேட்குறீங்கன்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆள் டோட்லி ஒரு இலூஷனாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் பயங்கர பிரில்லியனான ஒரு பர்சன். இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு, உங்கள் மேலே எவ்வளோ ஸ்நேகம் இருக்குது, ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாத்தையும் இவர் டோட்லி ஹைடாக பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா இவருக்கு உங்களுக்காண்ட ஒரு வியர் உண்டு. நான் போய் கலைஞ்சா என்ன வேணான்னு சொல்லிட்டா அந்த வழி என்னால் எப்படி தாங்க முடியும், அந்த ஒரு ஃபியர் உண்டு. ஓகே, அப்போ ஆள் என்ன நினைக்கிறாங்கன்னா
ஏதாவது ரைட் இவர் எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ண இந்த ஒரு பர்சனே கால் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி உண்டா? நம்ம போய் தோக்குறதுக்கும் பாடில்ல, நம்ம போய் ஜஸ்ட்டு வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசாமல் வேறு எதையாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஜாப் பற்றியோ இல்லைனா ஒரு கெரியர் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேசி நம்ம லைஃப்பில் என்ட்ரானா என்ன ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசக்கூடாது. மெல்ல இவரோட லைஃப்பில் என்ட்ரா என்ன நடக்குது போய் ஒரு தெரிஞ்சுட்டு வந்தால் என்ன ஆக்சுவலி இவர் குறுக்கு வழியாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவர் மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு காலோ மெசேஜ் பண்ணி வந்தால் கூட இவரை டேரெக்டாக நான் அவனை மிஸ் பண்ணுறேன், நீ இல்லைங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் வேதனைப்பட்டேன் சாரிலாம் சொல்லிட்டு வரவே மாட்டாங்க. ஏதாவது வேறு ஏதாவது விஷயமா சொல்லிட்டு தான் அவங்க லைஃப்பில் இவங்க என்ட்ரி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க பயங்கரமாக என்ன சொல்கிறது ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன். ஓகே, பட் இவர் ஆக்சுவலி வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இவர் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, எந்த சுச்சுவேஷன் இவங்க மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இவர் எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டு நமக்கு டபுள்னு ஒரு கார்டு வந்துട്ടുണ്ട്. ஸோ இந்த கார்டு நமக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ பாசம், தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், ஒரு சங்கிலியான ஒரு அகப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு பர்சன். பட் இந்த ஒரு பர்சன் தன்னோட சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், எத்தனை நாளைக்கு நான் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் கஷ்டப்படணும், எனக்கு என்னோட ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் எந்த ஒரு எல்லைக்கு போகிறதுக்கு ரெடியான. ஸோ அந்த பர்சன் நமக்கு இந்த கார்டு வந்துருக்கனால ஸோ இவர் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இவர் எல்லா சுச்சுவேஷனும் உங்களுக்காக இவங்க பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஒரு சில உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள், உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயங்கள். ஓகே, நமக்கு இப்போ இம்பார்ட்டண்டான நம்பர் பார்க்கலாம். ஓகே, நமக்கு 333 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட், 333 222 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், எயிட் இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 important, 15 important, 20 important, 17 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனக்கு அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்